என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இது உங்கள் சரவணகுமார் சார். இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 40022ங்கிற சப்ஜெக்ட் கோட் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 2. இந்த மேக்ஸ் வந்து செகண்ட் செமஸ்டரில் இருக்குது. இது உண்டான இம்பார்ட்டன்ட் 7 மார்க்ஸ் அண்ட் 8 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சரவணகுமார் மேக்ஸுங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை ஷேர் பண்ணி விடுங்க, எல்லோரும் வந்து பாஸ் பண்ணட்டும். இப்போ லாஸ்ட் கிளாஸஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன கொடுத்துருந்தோம்னா ஒர்க் டன் பை த ஃபோர்ஸ் பார்த்துருந்தோம். கேபிட்டல் எஃப் வெக்டர் டாட் டி வெக்டர். எஃப் வெக்டருங்கிறது ஃபோர்ஸு, டி வெக்டருங்கிறது என்ன டு த பாயிண்ட் மைனஸ் ஃப்ரம் த பாயிண்ட். டு த பாயிண்ட்லேருந்து நம்ம ஃப்ரம் த பாயிண்ட் வந்து கழிச்சு வரக்கூடிய ஆன்சர் தான் வந்துன்னா டி வெக்டர்னு பார்த்துருந்தோம். அப்புறம் எஃப் வெக்டருக்கும் டி வெக்டருக்கும் நம்ம டாட் ப்ராடக்ட் எடுக்கணும், கரெக்டுங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா யூனிட் 2க்கு உண்டானது தான், அதே தான் வெக்டர் அல்ஜிப்ரா இங்கிலீஷில் சொல்லுவாங்க, தமிழில் வந்து வெக்டர் இயற்கணிதம். இன்றைக்கி டே 7க்கு உண்டான சேலஞ்ச் என்னென்னா மொமெண்ட் அல்லது டார்க். நம்மளுக்கு கொஸ்டினில் எப்படி கேட்பாங்கன்னா ஃபைண்ட் த மொமெண்ட்னு கேட்பாங்க அல்லது ஃபைண்ட் த டார்க்குன்னு கேட்பாங்க. ஃபைண்ட் த மொமெண்ட்னாலும் இந்த ப்ராப்ளம் தான், ஃபைண்ட் த டார்க்குனாலும் இந்த ப்ராப்ளம் தான். தமிழில் எப்படி கேட்பாங்கன்னா விசையின் திருப்பு திறன். இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா போதும், சரிங்களா? தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா இதே வார்த்தை தான் கேட்பாங்க. இங்கிலீஷில் மட்டும் தான் மொமெண்ட் அல்லது டார்க்குன்னு கேட்பாங்க. ஃபஸ்ட்டு அதனுடைய ஃபார்முலா பார்க்கலாம். மொமெண்ட் அல்லது டார்க் அதனுடைய ஃபார்முலா என்னன்னா ஆர் வெக்டர் கிராஸ் எஃப் வெக்டர், ஸ்மால் ஆர் வெக்டர் கிராஸ் எஃப் வெக்டர்னு வச்சுக்கலாம், சரிங்களா? இப்போது இதில் வந்து என்னென்னா அடுத்து பாருங்கள் மேக்னிடியூட் ஆஃப் த மொமெண்ட் அல்லது மேக்னிடியூட் ஆஃப் த டார்க்னு கேட்பாங்க. கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்னிடியூட்னு கேட்கும்போது பாருங்கள் முன்னாடி பிளாக் கலர் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்முலாவுக்கும் இப்போ கலரில் கொடுத்துருக்காங்க அந்த ஃபார்முலாவுக்கு என்ன வித்தியாசம்னு பாருங்கள். ரெண்டு சைடு பார்த்தீங்கன்னா ஒரு கோடு மாதிரி போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, வெர்டிக்கலாக ரெண்டு கோடு இருக்குது பார்த்தீங்களா, அதான் மாடுலஸ்னு அர்த்தம். மாடுலஸ் ஆஃப் ஆர் வெக்டர் கிராஸ் எஃப் வெக்டர். மேக்னிடியூடுன்னு ஒரு வார்த்தை வந்ததுன்னா ஆர் வெக்டர் கிராஸ் எஃப் வெக்டர் ஆர் கிராஸ் எஃப் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதுக்கு என்ன பண்ணணும், மாடுலஸ் கண்டுபிடிக்கணும். அந்த மாடுலஸ் கண்டுபிடிச்சது தான் பேர் தான் மேக்னிடியூட். தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா மட்டுன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? இப்போ பாருங்கள் எஃப் வெக்டருங்கிறது என்ன, ஃபோர்ஸ் நம்மளுக்கு தெரியும். ஆர் வெக்டர் எப்படி கண்டுபிடிக்கலாம், த்ரூ த பாயிண்ட் மைனஸ் அபவுட் த பாயிண்ட். நல்லா ஞாபகம் வச்சுங்க, டீயில் ஸ்டார்ட் பண்ணணுங்கிற மட்டும் ஞாபகம் வச்சுங்க. நம்ம ஒர்க் டன் பை த ஃபோர்ஸ்லேயும் டீயில் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். டு த பாயிண்ட்லேருந்து தான் ஃப்ரம் த பாயிண்ட்டை வந்து நம்ம மைனஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இதில் பாருங்கள் இது டீயில் தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். த்ரூ த பாயிண்ட் மைனஸ் அபவுட் த பாயிண்ட் மாற்றி பண்ணிடக்கூடாதுமா, நல்லா கவனிச்சுங்க. அங்கே டி வெக்டரும் கொடுத்தாங்க, இங்கே ஆர் வெக்டரும் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஆர் வெக்டருங்கிறதுனா த்ரூ த பாயிண்ட் மைனஸ் அபவுட் த பாயிண்ட். அப்போ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும், சரிங்களா? இப்போ நம்ம ஒரு ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். கொஸ்டினில் நம்மளுக்கு எப்படி கேட்பாங்கன்னு பாருங்கள். மேக்னிடியூட் ஆஃப் த மொமெண்ட் அல்லது மேக்னிடியூட் ஆஃப் த டார்க்குன்னு கேட்பாங்க. தமிழில் மேக்னிடியூடுன்னு என்ன சொல்லியிருக்கேன், மட்டும் சொல்லியிருக்கேன். தமிழில் பாருங்கள் விசையின் திருப்புத்திறன் மற்றும் மட்டும் மதிப்பை காண்கன்னு சொல்லி நம்மளுக்கு கேட்பாங்க. இப்போது ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பாருங்களேன். இப்போது இதில் என்ன ஒரு விஷயம்னா நம்ம ஒர்க் டன் பை த ஃபோர்ஸில் நம்மளுக்கு வந்து ஃபோர்ஸ் ஒரு பக்கம் இருந்தது, ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துருந்தாங்க, அடுத்து ரெண்டு ஃபோர்ஸ் கொடுத்துருந்தாங்க, அடுத்து 3 ஃபோர்ஸ் கொடுத்துருந்தாங்க. நம்ம என்ன 2 ஃபோர்ஸ் கொடுத்தாலும் 3 ஃபோர்ஸ் கொடுத்தாலும் நம்ம என்னமா பண்ணுவோம், எல்லாத்தையும் ஆட் பண்ணி சிங்கிள் ஃபோர்ஸாக கன்வெர்ட் பண்ணோம். அதுதான் ஒர்க் டன் பை த ஃபோர்ஸில். இங்கே அந்த மாதிரிலாம் ஏதாவது நிறைய ஃபோர்ஸஸில் கொடுப்பாங்களா சார்னு கேட்டிங்கன்னா நிறைய ஃபோர்ஸஸில் கொடுக்க மாட்டாங்க. ஒரே ஒரு ஃபோர்ஸ் தான் கொடுப்பாங்க, சிங்கிள் ஃபோர்ஸ் மட்டும் தான் கொடுப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா த்ரூ த பாயிண்ட் ஒன்று இருக்கும், அபவுட் த பாயிண்ட் ஒன்று இருக்கும். ஆனால் இன்னொரு விஷயம்னா எப்படி வேணால் மாறி இருக்கும். ஒரு கொஸ்டின் எடுத்திங்கன்னா திடீர்னு த்ரூ த பாயிண்ட் ஃபஸ்ட்டில் வரும், ஃபோர்ஸ் திடீர்னு நடுவில் வரும், அபவுட் த பாயிண்ட் வந்து லாஸ்ட்டில் வரும், மாற்றி வரும். ஃபஸ்ட் எடுத்தோன்னு ஃபோர்ஸ் தான் வரும்னு நம்ம சொல்ல முடியாது. ஒவ்வொரு ப்ராப்ளத்திலும் ஒவ்வொரு மாதிரி வரும். அப்போ நம்ம கோட் வேர்டு நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா அந்த கொஸ்டினை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு முக்கியமான வார்த்தையை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சிங்கன்னா போதும். என்னென்னா ஃபோர்ஸ், அப்புறம் த்ரூ த பாயிண்ட், அப்புறம் அபவுட் த பாயிண்ட். இந்த முக்கியமான வார்த்தை மட்டும் அண்டர்லைன் பண்ணி அதை பக்கத்தில் என்ன இருக்கோ அதை கரெக்டாக எடுத்திங்கன்னா போதும், சரிங்களா? இப்போ வாங்க ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். பாருங்கள் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம், ஃபைண்ட் த மேக்னிடியூட் ஆஃப் த மொமெண்ட். பாருங்க என்ன கண்டுபிடிக்கணுமோ அதை அண்டர்லைன் பண்ணி காமிச்சிருக்கோம் பாருங்கள். மேக்னிடியூட் ஆஃப் த மொமெண்ட். மேக்னிடியூட் என்னென்னா மாடுலஸ் கண்டுபிடிக்கணும், மாடுலஸ் ஆஃப் ஆர் வெக்டர் கிராஸ் எஃப் வெக்டர். பாருங்கள் அடுத்த முக்கியமான வார்த்தையை வந்து பார்த்தீங்கன்னா கலர் பண்ணி காமிச்சிருக்கோம் பாருங்கள். என்ன கண்டுபிடிக்கணுமோ அதை அண்டர்லைன் பண்ணி காமிச்சிருக்கோம், மீதி வந்து கலர் பண்ணி காமிச்சிருக்கோம் பாருங்கள். ஃபோர்ஸ்ன்னு இருக்குங்க பார்த்தீங்களா, அதுதான் கேபிட்டல் ஃபோர்ஸ். என்ன கேபிட்டல் எஃப் வெக்டர். எஃப் வெக்டர் ஈக்குவல் டு 3i வெக்டர் ப்ளஸ் 4j வெக்டர் ப்ளஸ் 5k வெக்டர். இதில் ஃபோர்ஸ் வந்து முதலே வந்துடுச்சு. அடுத்து பாருங்கள் ஆக்டிங் த்ரூ த பாயிண்ட். அப்போ த்ரூ த பாயிண்ட் ஈக்குவல் டு i வெக்டர் மைனஸ் 2j வெக்டர் ப்ளஸ் 3k வெக்டர். அடுத்து அபவுட் த பாயிண்ட் ஈக்குவல் டு 4i வெக்டர் மைனஸ் 3j வெக்டர் ப்ளஸ் k வெக்டர். ஒரே ஒரு ஃபோர்ஸ் தான் இருக்குது. த்ரூ த பாயிண்ட் கொடுத்துட்டாங்க, அபவுட் த பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன கண்டுபிடிக்கணும், ஆர் வெக்டர் கண்டுபிடிக்கணும். ஆர் வெக்டர் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், த்ரூ த பாயிண்ட்லேருந்து தான் அபவுட் த பாயிண்ட் கழிக்கணும். டீயில் ஸ்டார்ட் பண்ணலாம்னு ஞாபகம் வச்சுக்கணும். த்ரூ த பாயிண்ட் மைனஸ் அபவுட் த பாயிண்ட் கண்டுபிடிச்சோம்னா ஆர் வெக்டர் கிடச்சிரும். எஃப் வெக்டர் இருக்குது. ஆர் வெக்டருக்கும் எஃப் வெக்டருக்கும் என்ன ப்ராடக்ட் எடுக்கணும், கிராஸ் ப்ராடக்ட்
ப்ராடக்ட் வெக்டர் அல்ஜிப்ரால நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். டாட் ப்ராடக்ட் வேறு கான்செப்ட், கிராஸ் ப்ராடக்ட் வந்து வேறு கான்செப்ட். சரிங்களா? இது இங்கே கண்டுபிடிக்கிறது கிராஸ் ப்ராடக்ட் வந்து ஞாபகம் வச்சுங்க. சரிங்கம்மா? இதுக்கு மாடலஸ் எடுத்திங்கன்னா அதனுடைய ஆன்சர் என்ன வருதுன்னா √675 வருது. செகண்ட் ப்ராப்ளம் பாருங்கள், அதே தான் ஃபைண்ட் த மேக்னிடியூட் ஆஃப் த மொமெண்ட். இதுலேயும் மேக்னிடியூட் ஆஃப் த மொமெண்ட் தான் கேட்டிருக்காங்க. மேக்னிடியூட் ஆஃப் த மொமெண்ட்டுன்னு கேட்கலாம், மொமெண்ட்டுக்கு பதிலாக மேக்னிடியூட் ஆஃப் த டார்க்குன்னு கேட்கலாம். ரெண்டுமே ஒன்று தான். இதில் நல்லா கவனிங்க. அபவுட் த பாயிண்ட் ஃபஸ்ட்டு வந்துருச்சு. அப்போ நம்ம கிவன் டேட்டா எடுத்து எழுதும்போது என்னமே எழுதணும்? அபவுட் த பாயிண்ட் ஈக்குவல் டு 1i வெக்டார் மைனஸ் 2j வெக்டார் ப்ளஸ் 3k வெக்டார்னு நம்ம எழுதணும். அடுத்து பாருங்கள், ஆஃப் ஏ ஃபோர்ஸ் வந்து செகண்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோர்ஸுங்கிற வார்த்தை அண்டர்லைன் பண்ணிட்டு நம்ம என்ன எழுதணும்? கேபிட்டல் F வெக்டார் ஈக்குவல் டு 2i வெக்டார் ப்ளஸ் 3j வெக்டார் ப்ளஸ் 6k வெக்டார்னு எழுதணும். அடுத்து ஹூஸ் லைன் ஆஃப் ஆக்ஷன் பாசஸ் த்ரூ த ஆரிஜின். இங்கே பாருங்களேன், இந்த செகண்ட் ப்ராப்ளம் மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. என்னென்னா ரொம்ப ட்விஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது பாருங்கள். அது கஷ்டமாக கேட்கணும், அந்த மாதிரி கேட்கலாம். த்ரூ த ஆரிஜின் கேட்டாங்க. அபவுட் த பாயிண்ட்டை நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டிங்க, ஃபோர்ஸையும் கண்டுபிடிச்சிட்டிங்க. த்ரூ த பாயிண்ட்டை காணும். அதுக்கு பதிலாக த்ரூங்கிற வார்த்தை கொடுத்துருக்காங்க. த்ரூனாவே என்ன அர்த்தம்? த்ரூ த பாயிண்ட் தான் அர்த்தம். ஆனால் அந்த பாயிண்ட் வந்து அங்கே மென்ஷன் பண்ணல, ஆரிஜின்னு கொடுத்துருக்காங்க. ஆரிஜின்னு என்னென்னு உங்களுக்கு புரியிருக்காங்க, நான் ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்க பாருங்கள். ஆரிஜின்னா 0,0,0ன்னு அர்த்தம். ஆரிஜினோட மீனிங் வந்து இதுதான் அர்த்தம். சரிங்களா? அப்போ நம்மளுக்கு எக்ஸாமில் 0,0,0ன்னு கொடுக்க மாட்டாங்க, ஆரிஜினுங்கிற வேர்டு தான் கொடுப்பாங்க. அப்படி கொடுத்தாங்கன்னா த்ரூ த ஆரிஜின்னா த்ரூ த பாயிண்ட் ஈக்குவல் டு நம்ம ஐஜேக்கு போட்டு எழுதணும். 0i வெக்டார் ப்ளஸ் 0j வெக்டார் ப்ளஸ் 0k வெக்டார்னு எழுதணும். அப்போ ஆரிஜின் என்ன அர்த்தம்? 0,0,0ன்னு அர்த்தம். இதை வந்து நம்ம ஐஜேகே போட்டு எழுதிடுறோம். சரிங்களா? அப்புறம் ஆஸ் யூஸ்வல் ப்ரொசீஜர் தான்மா. ஆர் வெக்டர் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் ஆர் கிராஸ் எஃப் கண்டுபிடிக்கிறோம். அப்புறம் மாடலஸ் ஆஃப் ஆர் வெக்டர் கிராஸ் எஃப் வெக்டர் கண்டுபிடிச்சோன்னா நம்மளுக்கு என்ன வந்து √490 வருது. இந்த ப்ராப்ளம்லாம் எப்படி சார் சால்வ் பண்ணுறது? நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது, ஆனால் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கெல்லாம் கவலையே பட வேண்டாமா. முன்னாடியே இந்த ப்ராப்ளத்தில் நான் சால்வ் பண்ணி நம்மளுடைய சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துட்டு இப்போ நான் கொடுக்கக்கூடிய ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா, ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாமுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இப்போ அடுத்து பாருங்கள், வெறும் மொமெண்ட்னு கேட்குறாங்க. மொமெண்ட்னால ஒன்று தான், டார்க் தானே ஒன்று தான் சொல்லிவிட்டு விசையின் திருப்புத்திறன். இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா நம்ம வந்து என்னென்னா மாடலஸ் கண்டுபிடிக்க வேண்டியதில்லை. பாரு, ஃபஸ்ட்டு ஃபார்முலா மொமெண்ட் டார்க்னு கேட்டால் ஆர் கிராஸ் எஃப் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். மேக்னிடியூட்னு வந்தால் மட்டும் தான் நம்ம மாடலஸ் ஆஃப் ஆர் வெக்டர் கிராஸ் எஃப் வெக்டர் கண்டுபிடிக்கணும், இந்த செகண்டாக இருக்கிற ஃபார்முலா. சரிங்களாமா? இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன? மொமெண்ட் அல்லது டார்க். பாருங்கள், ஃபைன் த மொமெண்ட்னு கேட்டாங்க. அபவுட் த பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. நான் முக்கியமான வார்த்தையை மட்டும் நான் சொல்லிடுறேன். அபவுட் த பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. அடுத்து பாருங்கள், ஃபோர்ஸ் நடுவில் வந்திருக்கு. ஃபோர்ஸ் ஈக்குவல் டு பாருங்கள் 3i வெக்டர் ப்ளஸ் k வெக்டர் இருக்குது. எது மிஸ் ஆகிருக்கு பாருங்கள்? j வெக்டர் மிஸ் ஆகிருக்கு. அப்போ நம்ம எழுதும்போது ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 3i வெக்டார் ப்ளஸ் 0j வெக்டார் ப்ளஸ் k வெக்டர்னு எழுதணும். அடுத்து த்ரூ த பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. த்ரூ த பாயிண்ட் ஈக்குவல் டு 2i வெக்டார் மைனஸ் j வெக்டார் மைனஸ் 3k வெக்டார். இந்த ப்ராப்ளத்தை பொறுத்தளவு கரெக்டாக எங்கே அந்த வார்த்தைகள் இருக்கோ கரெக்டாக அண்டர்லைன் பண்ணி நம்ம எடுக்கணும். சரியாம்மா? மிஸ்ஸிங்கான வேலைக்கு வந்து நம்ம 0 கொடுத்துக்கணும். அடுத்து பாருங்கள், ஃபோர்த் ப்ராப்ளம் பாருங்கள். ஃபைண்ட் த டார்க்குன்னு கேட்டாங்க. மொமெண்ட்னால ஒன்று தான், டார்க்னால ஒன்று தான். அபவுட் த பாயிண்ட் ஃபஸ்ட்டு வந்துருச்சு. ஃபோர்ஸ் பாருங்கள் நடுவில் இருக்குது. அடுத்து த்ரூ த பாயிண்ட் லாஸ்ட்டில் இருக்குது. நீங்கள் எடுத்து எழுதும்போது கிவன் டேட்டாவை கரெக்டாக எழுதிட்டு நம்ம ஆர் வெக்டர் மட்டும் எதில் கண்டுபிடிப்போம்? த்ரூ த பாயிண்ட்லேருந்து தான் அபவுட் த பாயிண்ட் கழிப்போம். த்ரூ த பாயிண்ட் மைனஸ் அபவுட் த பாயிண்ட் கழிச்சு வர ஆன்சர் தான் நம்மளுக்கு என்னென்னா ஆர் வெக்டர். அதே மாதிரி ஃபிஃப்த்து ப்ராப்ளம் பார்த்துங்க. ஃபிஃப்த்து ப்ராப்ளத்தில் அபவுட் த பாயிண்ட் முன்னாடி கொடுத்துருக்காங்க, ஃபோர்ஸ் நடுவில் வந்திருக்கு, த்ரூ த பாயிண்ட் வந்து லாஸ்ட்டில் வந்திருக்கு. அடுத்து பாருங்கள், சிக்ஸ்த்து ப்ராப்ளம் பாருங்கள். ஃபைண்ட் த மொமெண்ட் ஆஃப் த ஃபோர்ஸ். ஃபோர்ஸ் ஃபஸ்ட்டே வந்துடுச்சு. ஆக்டிங் அலாங் த பாயிண்ட். பாருங்கள், அலாங் த பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. அடுத்து பாருங்கள், அபவுட் த பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்க. அப்போது ஒன்று கண்டுபிடிச்சிட்டாவே போதும். பாருங்கள், இந்த ப்ராப்ளம் பாருங்கள், சிக்ஸ்த்து ப்ராப்ளம். ஃபோர்ஸுங்கிறது எஃபெக்டர், ஓகே. ஆக்டிங் அலாங் த பாயிண்ட் அப்படின்னு என்னென்னு நம்மளுக்கு தெரியல, அதை விட்டுடலாம். அபவுட் த பாயிண்ட் தெரியும். அப்போ இந்த ப்ராப்ளத்தில் நம்மளுக்கு ஃபார்முலா என்ன படிச்சிருக்கோம்? ஆர் வெக்டர் என்ன? த்ரூ த பாயிண்ட் மைனஸ் அபவுட் த பாயிண்ட். இப்போ அபவுட் த பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. அப்போ அந்த அலாங் த பாயிண்ட்டுங்கிறது பேர் என்ன அர்த்தம்? த்ரூ த பாயிண்ட் அர்த்தம். இந்த த்ரூ த பாயிண்ட்டுக்கு பதிலாக இப்போ வார்த்தைகளை மாற்றி கொடுத்துருக்காங்க, வேர்டிங்ஸை அலாங் த பாயிண்ட்னு சொல்லிட்டு. நீங்கள் ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சிங்கன்னா மீதி ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். அபவுட் த பாயிண்ட் கிளியராக கொடுத்துட்டாங்க. அப்போ மீதி இருக்கிறது என்ன? த்ரூ த பாயிண்ட். அப்போ த்ரூ த பாயிண்ட் தான் வந்து என்னென்னா 2i வெக்டர் மைனஸ் j வெக்டர் ப்ளஸ் 2k வெக்டர். சரிங்களா? அதனோட ஆன்சர் பாருங்கள், 6i வெக்டர் ப்ளஸ் 0j வெக்டர் ப்ளஸ் 10k வெக்டர். இந்த 0j வந்து நான் இங்கே கொடுக்காம இருக்கோம்.
பட் உங்களுக்கு ஆன்சரில் வந்து 0 செயின் தான் வரும். சரிங்களாம்மா? சரி, இந்த ப்ராப்ளம் பொறுத்தளவு என்னென்னா நீங்கள் வந்து என்ன ஒரு ஃபோர்ஸ், ஒரு த்ரூ த பாயிண்ட், ஒரு அபவுட் த பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. கிவன் டேட்டாவை கரெக்டாக நீங்கள் எடுத்து எழுதணும். சரிங்களா? ஒர்க் டன் பை த ஃபோர்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அது வந்து டாட் ப்ராடக்ட்டில் போகிறது. மொமெண்ட் அல்லது டார்க், இந்த கொஸ்டின் வந்து ரொம்பவே முக்கியமான கொஸ்டின். இது வந்து என்னென்னா கிராஸ் ப்ராடக்ட்டில் போகிறது. அது டாட் ப்ராடக்ட், இது வந்து கிராஸ் ப்ராடக்ட். சரிங்களா? இதை கரெக்டாக வந்து இந்த சம்ஸில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.